ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது ஆண்களுக்கான அந்த கலத்தர தோஷம் இருந்தால், அது என்ன ஆண்களுக்கானன்னா 2 பேருக்குமே இருக்குது, 2க்குமே வேறு விதமான விஷயங்கள் கடைபிடிக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஆண்களுக்கான தோஷத்தை பற்றி பேசுகிறோம். கலத்தர தோஷம்னா என்ன அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தில் கலத்தர பாவம்னு சொல்லக்கூடிய 7வது ஸ்தானம் வலு இழந்து காணப்படுகிறதுனால், வலு இழந்து அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, தொடர்ந்து குறிப்பிட்ட வருஷமான திருமண வாழ்க்கை வாழ முடியாத, முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கை துணை இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத வலு இழந்து காணக்கூடிய 7ஆம் பாவத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அப்போது கலத்திரஸ்தானம் வலு இழந்து காணப்படுவதால் அவங்களுக்கு சீக்கிரமே அந்த மரணம் சம்பவிக்கக்கூடாது. எது, அந்த ஆணுக்கு யார் திருமணமாகி வரார்களோ அந்த பெண்ணுக்கு மீண்டும் சீக்கிரமே அந்த மரணம் சம்பவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டிடுறது அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சரியா தவறா, இது ப்ராக்டிக்கலி இது இம்பேக்டை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்திலேருந்து இதை தொடங்கணும். ஆக்சுவலாக கல்யாணத்துக்கான காரகன் புதன். எல்லாருமே குருவை காரகன்னு சொல்வதற்கான காரணத்தை பற்றியும் சொல்கிறேன். ஏன்னா குரு குழந்தை பிறப்பதற்கான காரகன். பழைய காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருது கல்யாணம் முடிஞ்சதாக கணக்கு இல்லை. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறப்பது தான். அப்போது கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த கல்யாணம் முடிஞ்சதாகவே அவங்க கன்க்ளூட் பண்ணுறதில்ல. அப்போ குழந்தை பிறக்கக்கூடிய காலம் ஏதுவாக இருப்பதை பார்த்து குரு பலன் வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணுறது அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஆனால் குரு குழந்தைக்கான காரகன். அப்போது கலத்திரத்துக்கான காரகன் யார் அப்படின்னா, நமக்கு திருமணத்தை கைகூடி கொடுப்பது புதன். அப்போது அந்த புதன் அப்படிங்கிறது பற்றி உங்களுக்கு தெரியும். மெர்க்குரி அது க்ரீன் கலருக்கான அதிபதி. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வாழை மரம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு புரியுதா? அப்போது என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த வாழை மரத்தை அதுக்கு அடிஷ்னலாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, வாழை மட்டும்தான் திருப்பி கொலை போட்டு வாழையடி வாழையாக அப்படிங்கிற வார்த்தையை ஏன் சொல்கிறோன்னா, வாழை மரம் கொலை போடும், அதுக்கப்புறம் அது ஒரு கொலை போடும் அப்படின்னு தழைத்தோங்க அந்த ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஈடுபடுவது இந்த வாழை மரம் தான். அப்போது அந்த வாழை மரத்தை இதற்கான அதிபதியாக புதனுக்காக அதை கொண்டு வச்சு அந்த கலத்தரத்துக்கு ஒரு கேடு விளைவிப்பது போல் அதை தாலி கட்டி முடித்தப்புறம் அந்த வாழை மரத்தை வெட்டிடுறது. ஸோ அப்போ அந்த வெட்டுப்பட்ட அந்த வாழை மரம் அப்படிங்கிறது மேற்கொண்டு கொலை தள்ளுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போடுறது. அப்போ அந்த வாழையடி வாழை வளரணும்னா இன்னொரு வாழை வரணும் அப்படிங்கிற கணக்கில் அவருக்கு அந்த ஒரு பெண்ணை திருமணம் வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் கலத்திர தோஷம் இருக்குது. 7ஆம் பாவம் பலவீனமாக இருப்பதன் மூலம் அதை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிஞ்சு கொண்டப்புறம் அப்போ இவருக்கு கலத்திரம் பலவீனமாக இருக்குங்கிறதுக்காக அவருக்கு கல்யாணம் பண்ணாமையே இருக்க முடியாது. அப்போது முதல் மனைவிக்காக கல்யாண காரகனாக அவர்கள் கருதப்பட்ட அந்த புதனுக்காக அந்த பச்சை வாழை மரத்தை வச்சு அதை ஒரு பெண்ணாக பாவித்து அதுக்கு தாலி கட்டி அதை அவங்களே வெட்டிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடுறதுன்னா, அந்த கலத்தரம் தவறுனதாக ஒரு கணக்கு அப்புறம் இவங்க எந்த பொண்ணை பார்க்குறாங்களோ அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதோட ப்ராக்டிக்கல் ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ ப்ரூவன் ரிசல்ட். நிறையா பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யப்பட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய திருமணத்துக்கு நடக்கப்பட்ட அந்த மனைவியோடு அவர்கள் நீண்ட காலம் அந்த திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கான டேட்டாஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இந்த இடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், குரு அப்படிங்கிறவன் குழந்தைக்காரகன் தானே தவிர குரு பலன் வந்தவுடன் தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. குரு பலன் இருக்கும்போது திருமணம் செய்தால் குழந்தை பாக்கியமும் பெற்று அந்த திருமணம் பூரணத்துவம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோமே தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த கலத்தர தோஷம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு வாழை மரத்துக்கு தாலியை கட்டி அதற்கு பிறகு பெண்ணுக்கு தாலி கட்டுறது அப்படிங்கிறது உச்சிதமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு எபிசோடில் கலத்தர தோஷம் உள்ள பெண்களுக்கு எவ்வாறு இதை கையாளப்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.